அனைவருக்கும் வணக்கம். குரூப் 1 தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இதில் வந்து நம்ம முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/3/2024 நேற்றைய தினத்தில் வந்துருந்துச்சு. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ இதை வந்து எப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 27 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. 2 4 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்ளை பண்ணும்போது ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் போய்ட்டு இந்த கரெக்ஷன் டைமில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/7 ஜூலை 13 வந்து எக்ஸாம் இருக்குது. ஸோ வந்து டைம் வந்து 9:30 12:30 வரைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கான இது வந்து ஆஸ் யூஷுவல் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்க, அதாவது இது ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணவங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. ஸோ அது இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க இப்போ தான் புதுசாக டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்கே வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குரூப் 1க்கான இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை போஸ்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்பொழுது டெப்யூட்டி கலெக்டர். ஸோ இந்த டெப்யூட்டி கலெக்டர் தான் நிறைய பேர் வந்து ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு போஸ்டிங். இது பார்த்தீங்கன்னா 16 வேகன்சி இருக்குது. அப்புறம் டிஎஸ்பி இது வந்து பார்த்தீங்கன்னா 23 போஸ்டிங் இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 14 போஸ்டிங் இருக்குது. டெப்யூட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதில் வந்து 21 போஸ்டிங் இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏடி பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க, 14 போஸ்டிங் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 90 போஸ்டிங் இருக்குது. லெவல் ஆஃப் பே வந்து இது வந்து லெவல் 22ல் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமான முக்கியமான போஸ்டிங் வந்து இந்த குரூப் 1 அது வந்து நம்ம தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஏஜ் லிமிட் வந்து இதில் மினிமம் ஏஜ் வந்து 21 இருக்கணும். 21 முடிஞ்ச எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பீரியட் இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த ஓசி கேட்டகரிக்கு 34 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பிஎல் முடித்தவங்க அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் பிஎல் முடித்தவங்களுக்கு வந்து 35 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓசி கேட்டகரிக்கு தான். மற்ற கேட்டகரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் அதர் தென் ஓசி, அதாவது எம்பிசி, பிசி, அப்புறம் எஸ்சி, எஸ்டி, ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏஜ் வந்து 39 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 39 வயசு. அப்புறம் வந்து இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அது வந்து பிஎல் டிகிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது வந்து நான் 39 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, நிறைய பேர் இந்த ஏஜில் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. ஸோ ஏஜ் வந்து 39, ஓசி கேட்டகரிக்கு மட்டும்தான் 34 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மற்றது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே புதுசாக அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம். நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எதுவும் ஃபர்தராக டீட்டெயில் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.